புதுவை அமிர்தா குரல் மெய்யன்பர்களே, இது ஆண்பாக்கம் என்ற சிற்றூர். இது தைலாபுரம் ஊருக்கு கிழக்கு நோக்கி ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவு இருக்கிறது. தைலாபுரம் என்பது திண்டிவனம், தைலாபுரம், புதுச்சேரி புறவழிச்சாலையில் இருக்கிற தைலாபுரம். இந்த ஊர் பச்சை பசேல் என்று நீர்நிலைகளை கொண்ட ஊராக இருக்கிறது. ஒரு பெரும் ஏரி பக்கத்திலே சாலை. அதிலே ஒரு விசேஷத்திற்காக சென்றேன். அந்த ஏரி அருகிலே ஊர், ஏரிக்கு பின்னாலே ஊர், ஏரி கரையோரம் ஊர். மிக குளிர்ச்சியாகவும் மனதிற்கு நிம்மதியாகவும் பச்சை பசேல் என்று காட்சி தருகிற அந்த ஊருக்கு சென்றதில் மகிழ்ச்சியாக இருந்தது. அங்கே பனைமரம், பனைமரம், அதேபோல் அரச மரம், ஆலமரம், சவுக்கு மரம், விவசாய நிலங்கள் நிறைந்திருக்கிறது. இந்த பனைமரம் என்பது கற்பக விருட்சம். பனைமரம் இருந்தால் நீர்நிலைகள் தண்ணீர் உறிஞ்சப்படுவதை தடுக்கப்படும். இந்த பனம்பழம் அவ்வளவு நல்லது உடம்பிற்கு. பனம் நொங்கு நல்லது. இப்படி பழுத்து இருக்கிற அந்த பனம் விதையை எடுத்து எங்கேயாவது தூவி விட்டால் அது பனைமரம் முளைக்கும். அது விழுகின்ற காட்சியை பார்க்கிறோம். இப்படி அந்த பனைமரம் அதுவாக பழுத்து கீழே விழுந்து அது ஒரு சில பழத்தில் 3 கொட்டைகள் இருக்கும். இந்த அரச மரம், ஆலமரம், வேப்ப மரம், இன்னும் சிறு சிறு செடிகள், தென்னை மரம், இப்படியெல்லாம் இருக்கிற அந்த ஊர் ஆண்பாக்கம். அதை விடுத்து பக்கத்தில் இருக்கிற எங்கள் பாட்டி ஒரு கொடூர். அதற்கும் இதற்கும் ஒரு 1 கிலோமீட்டர் தொலைவு தான் இருக்கும். அந்த கொடூர் கிராமத்திற்கு வந்தேன். இது ஏற்கனவே இந்த ஆலயத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். கொன்றைவார் குழலி உடனமர் கொடூரப்பன் ஆலயம். இது 1400 ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த இடத்தில் கோவில் இருந்ததாக நம்பப்படுகிறது. சிவலிங்கம் கிடைத்தது. அதை நம்முடைய மாமா திருஞான சம்பந்தர் உறவினர் இன்னும் சில பேர் எடுத்து அதை கோயிலாக, பெரும் கோயிலாக கட்டினார்கள். அந்த பாக்கியத்தை இவர் திருஞான சம்பந்தம் பெற்றார். இங்கே நந்தி, எல்லா நந்தியும் இறைவனை பார்த்திருக்கும். இந்த நந்தி மட்டும், இந்த கோயில் மட்டும் கிழக்கு நோக்கி இருக்கு, ராஜகோபுரத்தை நோக்கி இருக்கிறது. காரணம், ஆபத்து காலங்களில் நந்தி திரும்பி பகைவரை அழித்தது என்று சொல்கிறார்கள். இதுதான் காளஹஸ்திக்கு நிகரான ஒரு சிவலிங்கம். வாயு தலமாக இது கருதப்படுகிறது. சொட்டுணை வேதியன் சோதியானவன் பொட்டுணை திருந்தடி பொருந்த கைதொழ கட்டுணை பூட்டியோர் கடலில் பாய்ச்சினும் நட்டுணை ஆவது நமச்சிவாயவே என்று நம்முடைய திருநாகரசு அடிகளார் பாடினார்களே, அதே போல மாசில் வீணையும் மாலை மதியமும் வீசுதென்றலும் வீங்கில வேண்டிலும் மூசு வண்டரை பொய்கையும் போன்றதே ஈசன் எந்தன் இணையடி நிழலே என்று அவர் பாடியிருக்கிறார். அவரை பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட மூலவர் நம்முடைய உயர்ந்த சிவலிங்கம். இது நம்முடைய சதுர வடிவு, அதிலே சிவலிங்கம், உயர்ந்த சிவலிங்கம், காளஹஸ்திக்கு நிகரான சிவலிங்கம். அடுத்தது அம்மன் ஆலயத்துக்கு சொல்கிறோம், கொன்றைவார் குழலி. இங்கு திருமணம் செய்கிற மண்டபமாக இருக்கிறது. கொன்றைவார் குழலி மிக அற்புதமாக காட்சி தருகிறார். இந்த இடத்தில் 11 ஆண்டுகளுக்கு முன்னால் இங்கு ஆலயம் இருந்ததாகவும், பக்கத்தில் இருக்கிற வேப்ப மரத்தில் சிவலிங்கம் கிடைக்கப்பெற்று அதை 2015 எடுத்து ஒரு கீர்த்து கொட்டகை போட்டு அதன் பிறகு ஒரு பெரிய கோயிலாக 2018 எழுப்பி 2019 குடமுழுக்கு நடைபெற்றது. அப்பேற்பட்ட ஆலயத்தில் இருக்கிறோம். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் அந்த கொன்றைவார் குழலியை பார்க்கிறோம். சிறப்பு வாய்ந்த ஆலயத்திலே, சிவன் ஆலயத்திலே நாம் இப்பொழுது இருக்கிறோம். அம்மனை தரிசித்து விட்டு இந்த 4 பெருமக்கள் தான் திருமுறைகள் தந்தார்கள், தேவாரம் தந்தார்கள், திருவாசகம் தந்தார்கள். பூழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதைப்பில் அனந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமலி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி என்று
இந்த நால்வர் துதியை நாம் பார்க்கிறோம். இந்த நால்வர் பெருமக்களுக்கும் ஒவ்வொருவருக்கும் ஒரு அடையாளம் இருக்கிறது. கையிலே தாளம் வைத்திருந்தால் அது திருஞான சம்பந்தர், தோளிலே துடுப்பு போன்ற உழவாரப் பணி செய்வதை வைத்திருந்தால் அவர் அப்பர், அழகாக காட்சி தந்தார். முருகரைப் போல காட்சி தருகிறார் சுந்தரர். கையிலே ஒரு புத்தகம், ஒரு சாந்தமான முகம், ஆசீர்வாதம் செய்வதைப் போல இருந்தால் மாணிக்க வாசகர். இப்படி இந்த நால்வர் பெருமக்களும் இந்த திருமுறைகளை தந்து, தேவாரத்தை தந்து, திருவாசகத்தை தந்து, இந்த மந்திரங்களை ஒவ்வொரு வார்த்தையும் மந்திரம் போல இருக்கும். அப்பேற்பட்ட நால்வர் பெருமக்களை பார்த்து வணங்கிவிட்டு ஒரு கிராமத்தில் சிறப்பாக செய்திருக்கிறார்கள். அதன் பிறகு மீண்டும் அந்த மூலவரை தரிசனம் செய்து இந்த சுற்று வட்டார பகுதி மக்களெல்லாம் வந்து வணங்குகின்ற திரு சுந்தரர், நம்முடைய மதுரை சுந்தரேசர் திருமண காட்சிகளை ஓவியமாக சிலையாக வடித்திருக்கிறார்கள். அதன் பிறகு இந்த வெளிப்புறம் தோற்றத்தை சுட்டுகின்ற பொழுது உண்மையிலே பெரும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. திருச்சிற்றம்பலம் எல்லோரும் ஆரம்பிக்கின்ற போதும் திருச்சிற்றம்பலம் என்று சொல்வார்கள். பதிகம் முடிக்கின்ற போதும் திருச்சிற்றம்பலம் சொல்வார்கள். அந்த திருச்சிற்றம்பலம் மிக முக்கியமானது. அதற்கு மேலே சிவலிங்கம், பாம்பு காத்து கொண்டிருப்பதைப் போல அற்புதமான காட்சி. இங்கே இந்த 2 பாம்புகள் இந்த பக்கம் வந்ததாகவும், அந்த பாம்புகளை ஞாபகமாக வைத்து, நாகராஜனை ஞாபகமாக வைத்து சிவலிங்கத்தை வைத்திருக்கிறார்கள். அதேபோல் விநாயகப் பெருமான், பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை 4ம் உனக்கு நான் கலந்து தருவேன், கோலம் செய் துன்பக் கரிமுகத்து தூமணியை எனக்கு சங்கத்தமிழ் 3ம் தா. எல்லாம் நாங்கள் 4 கொடுக்குறோம், எனக்கு சங்கத்தமிழை மட்டும் என்கிட்ட கொடு. ஆகவே அந்த சங்கத்தமிழ், இசைத்தமிழ், இயல் தமிழ், நாடகத்தமிழை கொடு என்று அந்த விநாயகரை, பல்லவர் காலத்து விநாயகரை போல தோன்றுகிறது. பழமையான விநாயகர். அதேபோல் நம்முடைய தட்சிணாமூர்த்தி, அந்த தட்சிணாமூர்த்தியை வணங்கி, தட்சிணாமூர்த்தி குரு தெற்கு நோக்கி அமர்ந்திருக்கிறார். அதன் பிறகு பெருமாள் சிவபெருமானுடைய மைத்துனராக இருக்கிறார். பின்னால் இருந்து தாங்கக்கூடிய பெருமாளை பார்க்கிறோம். அடுத்தது சண்டிகேஸ்வரர். இதெல்லாம் பழமையான சிலைகள் கிடைக்கப்பெற்றன என்று அங்கு இருக்கிற அன்பர்கள் சொல்லுகிறார்கள். சண்டிகேஸ்வரர். அடுத்தது நம்முடைய முருகப்பெருமான் ஆலயத்தை பார்க்கிறோம். பால முருகனாக. அதை முருகனை சொல்ல வேண்டுமானால், உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதிராய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. அந்த முருகப்பெருமானை பார்க்கிறோம். முத்தை தீரு பத்தி திருநகை அத்திக்கிற சத்திச்சரவண முத்துக்கூறு வித்து குருபர எனபோதும் என்று அந்த பாலமுருகனை பார்த்து கொண்டே இருக்கலாம். அப்பேற்பட்ட முருகனை பார்த்து பரவசமடைந்தோம். 5 கரத்தனை ஆணை முகத்தனை இந்தின் இளம்பெறை போலும் ஏற்றினை நந்தி மகந்தனை நாண கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போட்டுகின்றேனே என்று விநாயகப் பெருமானுடைய தம்பியாக இந்த முருகப்பெருமான் இருக்கிறார். பாலமுருகனாக வேல் கொண்டு நம்மெல்லாம் காக்கக்கூடிய அந்த முருகப்பெருமான் ஆலயத்தை பார்க்கிறோம். அதன் பிறகு துர்கா தேவி ஆலயம். இந்த சிற்றூரிலே எல்லா தெய்வங்களும் அடங்கியிருக்கிற அந்த இடத்திலே இருக்கிறோம். அதேபோல் கோபுரம் தரிசனம், விமான தரிசனம், சிறிய தரிசனம். அங்கே மேலே வடக்கு பகுதியிலே குபேர் சிலை, குபேருடைய நமக்கெல்லாம் வாரி வாரி கொடுக்கக்கூடிய, இறைவனுக்கே கடன் கொடுத்த குபேரர் மிக பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார் பெரும் சிலையாக. அங்கிருந்து ராஜ கோபுரத்தை பார்க்கிறோம். இதெல்லாம் சிறப்பு வாய்ந்த சிற்றூரிலே. இது பைரவர் ஆலயத்தை பார்க்கிறோம். சின்னஞ்சிறு ஆலயமாக இருந்தாலும் சிறப்பு வாய்ந்த பைரவராக இருக்கிறார். அடுத்தது
நவகிரகங்கள். நவகிரகங்கள் இங்கே மேலே சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த நவகிரகங்களை நாம் இப்போது சுற்றி வருகிறோம். சூரியனை சுற்றி 9 கோள்கள் சுற்றி கொண்டிருக்கிறது. அந்த 9 கோள்களையும் நாம் சுற்றி சுற்றி வருகின்ற பொழுது நமக்கு எல்லா விதமான ஆற்றலும் நமக்கு கிடைக்கும். இந்த நவ கிரகம் நம்மை எந்த கிரகத்திலிருந்தும் காப்பாற்றக்கூடிய ஆற்றல் பெற்றது. அந்த மகிழ்ச்சியிலே ராஜகோபுரம் கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் என்று சொல்வார்கள். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.